இது வந்து 3 கிழங்கு, அப்புறம் ஒரு கேரட், ஹாஃப் தக்காளி பழம் போட்டு ஒரு 20 minutes வேக வச்சு அதை வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஆயிலு கொஞ்சம், பச்சை மிளகாய், வெங்காயம், இது வந்து பீன்ஸ், கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ அதெல்லாம் பொடிசாக நறுக்கி வச்சாச்சு. ஆமாம். அண்ட் தென் பிளாக் பெப்பர் பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த கிழங்கு, கேரட், தக்காளி பழம் போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயிலு ஆட் பண்ணிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், பீன்ஸ், கேரட், கொத்தமல்லி இதெல்லாம் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இப்போ சால்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பிளாக் பெப்பர் வந்து கடைசியாக போடணும். ஓகே. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசறி வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் பிளாக் பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இது தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எடுத்து ஷேப் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து இதை கொஞ்சமாக எடுத்து நல்லா உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாதாரண வடை ஷேப்பில் தட்டிக்கணும். என்ன ஷேப் வேணாலும் தட்டிக்கலாம், டிபெண்ட்ஸ். உங்கள் கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா அது உங்கள் கையில் அவ்வளோவா ஒட்டாது.